வணக்கம். பிரபலங்களின் பிரபலமான சமையல்காரர் மாதம்பட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவி அப்படி சொல்லக்கூடாது. அவரோடு இணைந்து வாழ்ந்த ஜாய் கிறிஸ்டில் தான் என் பிள்ளைக்கு அப்பா வேணும், வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பா, அதனால அவர் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு பேசு பொருளாக இருக்கு. ஏறத்தாழ 6 மாதமாகவே இப்படி ஒரு பேச்சு கசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்றாரு, தனியா வெளிநாட்டுக்கெல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய செய்திகள் கசிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் குறிப்பா அதுக்கு பிறகு அவருடைய 2வது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ஏன் 2வது மனைவி இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா அவங்க வந்துட்டு 2வது மனைவி கிடையாது. ஏன்னா முதல் மனைவி ஒருத்தர் இருக்கும்போது 2வது மனைவி சட்டப்பூர்வமா பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிற வகையில இப்போ அவங்க வந்து இணைந்து வாழ்ந்திருக்காங்க. ஏறத்தாழ 1 வருஷம் ஒரு ஃபிளாட்ல 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இடையில அவங்க 2 பேரும் இந்த லிப்லாக்னு சொல்றாங்கல்ல, இந்த உதட்டோட உதடு முத்தம் கொடுக்கக்கூடிய இந்த காட்சியெல்லாம் அவங்க இணையத்துல பகிர்ந்தாங்க. அவருடைய அந்த ஜாய் கிறிஸ்டல் தான் பகிர்ந்தாங்க. இது பகிர்றது பொதுவா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் அது மாதிரி எல்லாம் பகிரல. இல்ல உண்மையான பல பேர் கணவன் மனைவியா ஒரு சில பேர் கையை பிடிச்சிட்டு போனாலே தள்ளிவா அப்படிம்பாங்க. இதெல்லாம் யதார்த்தமா இன்னைக்கும் வழக்கத்துல இருக்கக்கூடியது. ஆனா இவங்க தொடர்ச்சியா ஒரு பக்கம் பகிர்ந்தாங்க. இப்போதைக்கு காவல்துறையில போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கணவனை எனக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. இதுல கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹ், இது நிருபர்கள் கேட்கிறாங்க, ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆயிருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு. அவங்களால அதுக்கான ஒரு முழுசா ஒரு பதில் சொல்ல முடியல. ஆனா நம்ம காலங்காலமா எதை கேட்டிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த முதல் மனைவி தான் சொல்லுவாங்க பெரும்பாலும், என் கணவனை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு. ஆனா இது கொஞ்சம் உல்டாவா நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில இதுக்கு அடுத்தது எப்படி போக போகுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஆனா ஒரு நேரம் சமையல்காரர் அப்படின்னா நம்ம சினிமாக்கள்ல எப்படி பார்த்திருப்போம், மைக்கேல் மதன காமராஜன்ல கூட சாதாரணமா ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு கமல்ஹாசன் அப்படி வந்து பாலக்காட்டுக்காரரா வந்து நிற்பார். ஆனா சமையல் அப்படிங்கிறது அப்புறம் செஃப் குக்கு அப்படின்னு நினைச்சு, அப்புறம் செஃப் அப்படின்னு நினைச்சு, இன்னைக்கு வந்துட்டு அதுலயும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சமையல் கலையில தேர்ந்தவர் அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து வியாபாரம் பண்ற நுட்பத்துல கைதேர்ந்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு தனியா ஒரு ஃபிளைட்டு, அதே மாதிரி அவருடைய கேரவான்ல வந்து மோடி வந்தாலே தங்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு கேரவானை ஒரு பக்கம் ரெடி பண்ணி இந்தியா முழுக்க பறந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமையல் மாஸ்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் 90 காலகட்டத்துக்கு பிறகு ஒரு தொழிலை நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்களோ அதுதான் உங்க கெட்டிக்காரத்தனம். நீங்க திறமசாலி இல்லையா அப்படிங்கிறது வேற. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமையான ஒரு சமையல்காரர் தான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்ட விதம் இருக்கு இல்லையா, குத்து வித்து கோமாளியில வந்தாரு. அவருடைய ஆசையே வந்து சினிமா நடிக்கிறது அப்படின்னாங்க. 1-2 சினிமாக்கள் நடிச்சாரு. ஆனா அதையும் தாண்டி அவருடைய முக்கியமான தொழில் அப்படிங்கிறது சமையல். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரபலமா இருந்தாலும் முதல்ல யாரை புக் பண்ணணும் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்ட ஒரு சமையல்காரர். இதை யோசிச்சு பாருங்களேன். இப்பெல்லாம் எப்படி அப்படின்னா, முன்னாடி எல்லாம் ஒரு 80களுக்கு 90களுக்கு முன்னாடி பெரிய திருமணம் அப்படின்னாலே மொத்தமே ஒரு 500 பேர் வந்தா அது பெரிய திருமணம். அப்புறம் ஒரு 1000 பேர் வந்தா பெரிய திருமணம். இப்போ அதெல்லாம் இல்லைங்க. ஒரு திருமணம் அப்படின்னா நீங்க ஒரு இலைக்கு ஒரு 5000 ரூபாய் பில் போட்டா அது பெரிய திருமணம். 10,000 ரூபாய் பில் போட்டா சூப்பர் திருமணம். அது எப்படி அப்படின்னா, நீங்க எத்தனை வகை கூட்டு வைக்கிறீங்க, எத்தனை வகை பொரியல் வைக்கிறீங்க, வித்தியாசமா நமக்கு தெரியாத பேர்ல எல்லாம் ஒரு உணவு சொல்லுவாங்க. அது நம்ம என்னன்னு கேட்டு தொலைச்சிட்டாலும் நமக்கு அசிங்கம். அப்ப இப்படியான உணவுனா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உணவே ஒரு கார்பரேட் அப்படிங்கிற இடத்துல மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் பசிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர் இன்னைக்கு பெருமைக்கு எருமை மேய்க்கிறது மாதிரி என் பெருமையை நிலைநாட்டுறேன் பாரு அப்படிங்கிற வகையில இந்த ஆளை கூப்பிட்டு நாங்க சமையல் பண்ணோம், இந்த மண்டபத்துல நாங்க திருமணம் பண்ணோம். அதுல இப்ப என்னென்ன கொடுமை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, பொண்ணுக்கு சேலை கட்டி விடுறதுக்கு ஒருத்தன் வர்றான். இந்த கொடுமையெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போமா? கல்யாண பொண்ணுக்கு முன்னாடி யாரு சேலை கட்டி விடுவாங்க அப்படின்னா, பொண்ணு தோழி சேலை கட்டி விடுவாங்க. பெரும்பாலும் இல்லைன்னா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தோழி கூட தெரியல அப்படின்னா வயசானவங்க வந்து இந்த மாதிரி மடிச்சு இப்படி எல்லாம் வந்து குஞ்சம் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டது. இப்ப என்ன அப்படின்னா, பொண்ணுக்கு சேலை கட்டி விடுறதுக்கு ஒரு ஆம்பளை வர்றான். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவன் சேலையை எப்படி மடிக்கிறேன் பாருங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறான். அப்புறம் சேலையை எப்படி சொருகிறேன் பாருங்க அப்படின்னா அதுக்கு அவன் ஒரு வீடியோ போடுறான். இதுக்கு ஏற்பாடு பண்ணவன் யாருன்னா அவன் அப்பன். யார்? இந்த பொண்ணோட அப்பன்.
அவன் வந்துட்டு ஏன் என் மகளுக்கு கட்டி விடு அப்படின்னு அவன் ஈன்னு வேடிக்கை பார்க்குறான். இவன் வேடிக்கை பார்க்கையில் இந்த பிள்ளைய கட்டிக்க போறான்ல ஒருத்தன், அவனும் கட்டி விடு கட்டி விடுன்றான். ஏன்டா ஓம் பொண்டாட்டியா தான் அடுத்தவன் பொண்டாட்டியா? அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. எங்க வீட்டுக்கு சேலை கட்டி விட ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு எவ்வளவு கொடுத்தி? 5 லட்சம் கொடுத்தோம். அடா லூசு பயலுகளா, அந்த சேலையே 1,00,000 ரூபா தானடா, அப்படி நீங்க கட்டிடலாம் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி பணப்பைத்தியங்கள் நிறைய இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படியாவது ஏட்டைக்கு பூட்டியா எவனை அடிச்சாவது பணத்தை சேர்த்துறது. சேர்த்த பணத்தை சிக்கனமா இல்லை, இந்த டைம்ல ஏதாவது ஜாலியாக அனுபவிப்போம் அப்படிங்கிற வகையில் என்ன பண்றதுன்னா, அப்புறம் அடுத்த நாள் 3 நாளைக்கு தான் பேசுவாங்க, அப்புறம் யாரும் பேச மாட்டான். அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இன்னாலும் என் மகளுக்கு சேலை கட்ட விட்டார் லூசு போல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மள லூசு விட்டுருவாங்க. இப்போ அப்படி எல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த வகையில தான் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி அப்படின்னா, இவர் நம்ம வீட்டில் சமையல் பண்ணார் அப்படின்னா அது வந்து பெரிய கல்யாணம்னு பேசக்கூடிய அளவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை வளர்த்துக்கிட்டார். ஒரு நேரம் மாதம்பட்டி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவர் மாதம்பட்டி சிவகுமார். ஒரு நேரம் சினிமாக்கள் தயார் பண்ணவர். அது நேரம் அவர் ஊருக்கெல்லாம் சோறு போட்டவர் சும்மா. ஏன்னா ஒரு பெரிய ஜமீனு, ஊருக்கெல்லாம் அவர் தினமும் அவங்க வீட்டில் சாப்பாடு நடக்கும் அப்படிம்பாங்க. மாதம்பட்டி சிவகுமார் அவர் காசுல ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டாரு அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க காசுல ஊருக்கெல்லாம் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, அது இருக்கட்டும் விடுங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சினிமா ஆசையில் இருந்தவர், அது குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற இடத்துல வந்தவர், இன்னைக்கு புகழ் வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறாரு. நீங்க எப்பவுமே புகழ் அதிகமாக 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 தன்னை ரொம்ப சரியா தயார்படுத்திக்கல அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல்களை அனுபவிப்போம். அதுலயும் குறிப்பா ஒரு சில பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஆடை வடிவமைப்பாளர் அவருடைய 2வது மனைவி மாதிரி சேர்ந்து வாழ்ந்த கிறிஸ்டில்டா, அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 விதமா பார்க்க வேண்டியிருக்கு. இதுல உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா ரங்கராஜுடைய மனைவி ஸ்ருதி. ஆனா அவங்க இது வரைக்கும் பேசாம இருக்காங்க. 2 பசங்க வேற இருக்காங்க. ஆனா இந்த அம்மா புகார் கொடுத்திருக்கிறது இருக்குல்ல, இத நோக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரங்கராஜுடைய சொத்துக்காக இந்த அம்மா திட்டமிட்டு வந்திருக்காங்க, இல்ல யாரோ திட்டமிட்டு ஏவி இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல இன்னொரு பக்கம் பார்க்கப்படுது. இதுல ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் யோசிச்சிருக்கணும், நமக்கு குழந்தைங்க இருக்கே, மனைவி இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த அம்மாவும் யோசனை இருக்குல்ல, ஏற்கனவே இந்த அம்மா வேற ஒருத்தரோட திருமணம் பண்ணி வாழ்ந்தவங்க. இப்ப இந்த அம்மா யோசிச்சிருக்கணும், இப்போ வந்துட்டு என் குழந்தைங்க அப்பா வேணும், எனக்கு இது வேணும், அவர் தான் என் கணவர், நாங்க சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா, அது சட்டத்துக்கு அந்த அளவுக்கு இடம் இருக்குமா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு. இதுல இன்னொன்னையும் யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பல பேருக்கு மிகப்பெரிய செய்தியானது, மிகப்பெரிய வரலாறா பல பேருக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு போனவர் யார் அப்படின்னா, சரவணபவன் அண்ணாச்சி. அண்ணாச்சியுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மளிகை கடைக்காரரை துவங்கி மிகப்பெரிய சிரமத்துக்கு நடுவுல ஒரு சரவணபவன் அப்படிங்கிற ஒரு கடையை ஆரம்பிச்சு, இன்னைக்கு கூட சென்னையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரவணபவன் அப்படின்னா நீங்க போய் நம்பி போய் உட்காந்து சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலை ரொம்ப அருமையா வளர்த்துக்கிட்டவர் சரவணபவன் அண்ணாச்சி. இன்னும் சொல்ல போனா அவர் கடையில ஒருத்தர் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அரசாங்க வேலை பார்க்கறது மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு தங்கிட்ட வேலை பார்த்த ஊழியர்களை கூட ரொம்ப திறமையோட அவங்களுக்கான பாதுகாப்பா நடத்தினவர் சரவணபவன் அண்ணாச்சி. ஆனா அப்படிப்பட்ட சரவணபவன் அண்ணாச்சியோடைய வாழ்க்கை யாரால தரிகட்டு போச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணால தான் தரிகட்டு போச்சு. கடைசியில சிறையில இருந்து நொந்து போய் இறந்தார். இதே மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அதுல குறிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இன்னைக்கு அவர் இருந்தா ஒரு எம்பியாவோ மந்திரியாவோ ஆயிருக்க வேண்டியவர். அவரு முதல் மனைவி திருமணமாகி குழந்தைங்க ஆன பிறகு பிள்ளைங்க எல்லாம் ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சட்டும் ஜவளையுமா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. சட்டும் ஜவளையுமா பிள்ளைங்க அலையக்கூடிய காலகட்டத்துல வேற ஒரு பொண்ணோட லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். திருமணம் பண்ணிக்கிட்டு போனா இந்த குடும்பம் நடுத்தரில் நிக்குது. அவர் மனைவி ஒரு அளவுக்கு மேல சொத்தெல்லாம் வித்து கூலி வேலையை பார்த்து பிள்ளைங்களை வளர்த்தாங்க. இவர் அங்க போய் நிம்மதியா இருக்க முடியல, பெத்த பிள்ளைங்கள்ட்ட பேச முடியல. மனைவியோட பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, பெத்த பிள்ளைங்கள்ட்ட பேச முடியாத வாழ்க்கை வாழ்ந்து ஏறத்தாழ நரகமா இருந்து அவரை கட்டிக்கிட்டு 2வது மனைவியும் அவரை மதிக்காம ஏதோ அப்படின்னு வாழ்க்கையை இப்போ வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படியான ஆட்கள் நீங்க லிஸ்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா, வள்ளுவருடைய குரல் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, பெருக்கத்து வேண்டும் பணிவு, செல்வ சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படின்னு சொல்லிடுவார் வள்ளுவர். என்ன அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு செல்வம் போகுதோ, எந்த அளவுக்கு உனக்கு புகழ் வருதோ, அந்த அளவுக்கு நீ ரொம்ப பணிவோட இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அண்ணாச்சியும் பாடம் எடுத்துட்டு போயிருக்காரு. அதையும் தாண்டி இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் கிறிஸ்டில்டா கிட்ட மாட்டிக்கிட்டாரோ
அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு. அதனால மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப சரியா இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லல. 2 பேருக்குமான அந்த குற்றத்துல 2 பேருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தம். காலம் 2 பேரும் எப்படி கொண்டு போய் விடுதுன்னு தெரியல, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.